சின்னவாளுக்குலாம் ஹாய், பெரியவாளுக்குலாம் நமஸ்காரத்தை சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஒரு சண்டேங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் உங்களுக்காக நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். என்னென்னா, நான் குக் பண்ண போகிறதில்ல. நேற்றுக்கு நாங்கள் எல்லாம் வெளியில் போயிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப டயர்டாகிடுது. நைட்டு வரத்துக்கே 12 மணி ஆகிடுது. கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தோம். அந்த கோவிலுக்கு நேற்று போனதும் ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அதனால் லேட் ஆகிடுது. நேற்று வேலையெல்லாம் பேலன்ஸ் இருந்ததா எல்லோரும் காத்தால் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு லேட் ஆகிடுது, சமைக்க முடியல. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு புட்ட போஜனம். உங்களுக்கு தெலுங்கானா சமையல் எப்படி இருக்குன்னு காட்டணும்னு நினச்சேன். அதனால தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் புட்ட போஜனம். இது ஒரு பனை ஓலையில் இருக்குல்ல, அதுக்குள்ளே சாப்பாடு சாதம் வரும், தெலுங்கானாவோட டிஷ்ஷஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டலாமே அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கேன். நாங்கள் 90% வெளியில் லஞ்ச் மாத்திரம் சாப்பிட மாட்டோம். எனக்கு அதெல்லாம் டிஃபன் சாப்பிடுவோம். ரொம்ப ரேராக தான் சாதம் சாப்பிடுவோம். சரி, இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள்கிட்டயும் காட்டலாமேன்னு எனக்கு தோணுது. அதனால தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் மாமியாருக்குலாம் வெளி சாப்பாடு ரொம்ப பிடிக்காது. நாங்களுமே லஞ்ச் டிஃபன் என்றைக்காவது முடியலன்னா சண்டே வெளியில் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி இட்லி வடை அந்த மாதிரி சாப்பிடுவோமே தவிர சாப்பாடு ரொம்ப வெளியில் லஞ்சு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட மாட்டோம். அதில் தான் சாதம் சரியாக கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி குழஞ்சிருக்கிற மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லுவோம். அதனால் 90% வெளியில் சாப்பிட மாட்டோம். இன்னைக்காவது ரொம்ப ரேர். இது வரைக்கும் இந்த லஞ்ச் நாங்கள் 3 டைம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஹைதராபாத் வந்து. ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட காட்டலாமே. அது கூட ஒரு தெலுங்கானாலாம் எப்படி இருக்கும் டிஷ்ஷஸ், என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லலாம் என்ன மாதிரி வச்சுருப்பாங்க. சில டிஷ்ஷஸ்லாம் எந்த கல்யாணத்துக்கு போனாலுமே அந்த கல்யாணத்தில் அந்த டிஷ் கம்பல்சரி மேண்டட்ரியாக வாழ்க்கை. என்னென்னா முருத்து வெங்காய, அப்புறம் வந்து இது பேர் என்ன, இது வேப்புடுமா, வெண்டைக்காய வேப்புடு, அப்புறம் தொண்டைக்காய வேப்புடு, இதெல்லாம் ஃப்ரை பண்ணியிருப்பான். இதெல்லாம் நல்லா கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி அதில் மிளகா பொடியெலாம் போட்டு வறுப்போம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் குத்து வெங்காய கூரை, இதெல்லாம் அவங்களோட மேண்டட்ரி ஃபுட். அதுக்கப்புறம் பூரலுன்னு சொல்லுவா. அது பேர் என்னென்னா பூரணம், நம்ம சுவியம் சொல்லுவோம்ல, அது மிளகா பஜ்ஜி. இதெல்லாம் அவள் கல்யாணத்தில் இருக்கும். சரி, இந்த ஹோட்டலில் போனால் என்ன மாதிரி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டலாமே அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அவளெல்லாம் ஐஷன் போனோம். கஷ்டம் அதுங்கிறதுனால நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ வரும்போது அதில் என்னென்ன இருக்குது, தெலுங்கானா டிஷ்லாம் என்ன அப்படிங்கிறது உங்கள்கிட்ட காட்டலாமேங்கிறதுனால தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்தோடனே அதில் என்னென்ன இருக்குது, தாராளமாக அது ஒரு சாதம் ஆர்டர் பண்ணால் 4-5 பேர் நல்லா சாப்பிட்லாம். எங்கள் காலத்தில் 4 பேர் 5 பேர் சாப்பிடுவோம். கண்டிப்பாக அது ஒன்று வாங்கினா ஜாஸ்தியாக தான் கொடுப்போம். ஸோ அதில் என்னென்னலாம் கரீஸ் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வரட்டும், வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட பார்க்கலாம். ஓகேவா? நான் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி அதோட ஐடியாஸ்லாம் காட்டுறேன். ஓகேவா? சாப்பாடு வந்துடுத்து. நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வந்துட்டு சுப்பையா காரு புட்ட போஜனம் பேக் சூப்பராக பண்ணி வந்திருக்கு. என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட காட்டுறேன். பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். பேட் சிப்ஸ் இருக்கு, கேபேஜ் கறி, கேபேஜ் கடலை பருப்புலாம் போட்டு கறி கொடுத்துருக்கான். இதுதான் இந்த தெலுங்கானாவோட ஸ்பெஷல். என்னன்னா பகாரா ரைஸ்ன்னு சொல்லுவா. பகாரா ரைஸ் பாருங்க. குர்த்து வெங்காயம் சொன்னேன்னா பாருங்க, குர்த்து வெங்காயம் பாருங்க. இது இல்லாமல் இங்கே கல்யாணம் ஆகட்டும் ஃபங்க்ஷன் ஆகட்டும் எதுவுமே இருக்காது. குர்த்து வெங்காயம் தெலுங்கானா ஸ்பெஷல். குர்த்து வெங்காயம் தெலுங்கானா ஆந்திரா 2 சைட்லையுமே இது இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது. குர்த்து வெங்காய கூரை இதுதான், கிரேவி மாதிரி இருக்கும். இது பகாரா ரைஸ். அதே மாதிரி பப்பு இல்லாமல் இவன் சமையலே கிடையாது. பப்பு பச்சடி இதுதான் இவளுக்கு மெயின். டெய்லி ஆற்றுல என்ன பண்ணுவான்னா குழம்பு ரசம்லாம் பண்ண மாட்டான். ஏதோ ஒரு பப்பு பண்ணுவான், ஒரு கறி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு கறி பண்ணிடுவான். அதான் அவளுக்கு சமையல். வெஜ்ஜுனா அதுதான் பண்ணுவான். அதே மாதிரி இது பாலக்கூரை பப்பு கொடுத்துருக்கான். பாலக்கூரை பப்பு. என்னது சூடாக இருக்குது நல்லா. நான் சாம்பார்னு நினைக்கிறேன். சாம்பார் ரசம் இல்லை, இது ஏதோ ஒரு கிரேவி கறின்னு சொல்லிட்டு பண்ணுவான். கூரைன்னுவான். ஆலுலாம் போட்டு பண்ணியிருக்கா. ஆலு என்னமோ. இது ஒரு கறி கூரை சொல்வாய்வா. இது வந்து சாம்பாரில் தோசைக்காயெல்லாம் போடுவா. தோசைக்காய் எல்லா காயும் போட்டு தான் சாம்பார். நம்மள மாதிரி ஒரு காய், இந்த வெங்காயம்னா வெங்காயம் சாம்பார், முருங்காய் அந்த மாதிரி பண்ண மாட்டா. கண்டிப்பாக தோசைக்காயை நிறைய காய் போட்டு சாம்பார் பண்ணுவான். சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ அதை அவளோட சாம்பார் பாருங்க. ரசம்
கொடுத்துருக்கா. கேசரின்னு நினைக்கிறேன். ஸ்வீட் கொடுத்துருக்கா இந்த டைம். ஆனால் எப்போவுமே இது வரும், சுயம் வரும், பருப்பு போட்டு சுயம் வரும். ஆனால் இந்த டைம் கேசரி ஸ்வீட் கொடுத்துருக்கா. அப்புறம் தயிர், புளிகோரை, இந்த ஊர் ஸ்பெஷல் புளிகோரைன்னு சொல்லுவாவா. அப்புறம் பச்சடி, சமையலில் பச்சடி பருப்பு பொடி இல்லாமல் இருக்காது. இது வந்து என்ன பச்சடி, டொமேட்டோ பச்சடின்னு நினைக்கிறேன். டொமேட்டோ பச்சடி. இது ஒரு பச்சடி கொடுத்துருக்கா. என்னென்னு இது ரெட் சில்லின்னு நினைக்கிறேன். இது என்னென்னு பிரித்து சாப்பிட்டா தான் தெரியும், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். பச்சடி. அப்புறம் இது ஒரு பொடி கொடுத்துருக்கா, தனியா பொடியா என்னமோ ஒரு பொடி கொடுத்துருக்கா பாருங்க. சாதம் புட்ட போஜனம், இதுதான் புட்ட போஜனம் சொல்லலாம். இதில் கொடுத்துருக்கா பாருங்கள் சாதம். நல்லா 4 பேர் தாராளமாக எங்கள் ஆற்றுல சாப்பிட்லாம். எங்கள் ஆற்றுல எல்லாருக்குமே இந்த சாதம் போடும், இதுவே ஜாஸ்தி மீந்து போகும் சாதம். இது எல்லாமே இப்போ எங்களுக்கு சரியாக இருக்கும். சுட சுட இருக்குது சாதமும் பாருங்க. தொட்டுக்கிறதுக்கு ஒரு பக்கோடா மாதிரி கொடுத்துருந்தா லாஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிடும்போது. ஏதோ ஒரு கோபி 65 அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருந்தா. இந்த டைம் அது மிஸ்ஸிங், அது இல்லை பாருங்க. இதெல்லாம் தான் தெலுங்கானா சமையல். இதுதான் இவ கல்யாணத்தில் போனாலும் இதுதான் மெனு கம்பல்சரி இதில் இருக்கும். ஏதோ ஒரு வேப்புடு கொடுத்துருப்போம், அது கொடுக்கல. அதுக்கு பதிலாக தான் இந்த டைம் தேங்காய் வெங்காயம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். போட்டு கறி கொடுத்துருக்கான். இதெல்லாம் மேண்டட்ரி ஃபுட் இவளுக்கு. ஃபங்க்ஷனில் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் பாருங்க. கேசரி. இது வந்துட்டு சிந்தக்காய பச்சடின்னு நினைக்கிறேன். சிந்தக்காய ரெட் மிர்ச்சி பச்சடி. இது வந்து டொமேட்டோ பச்சடி, கொஞ்சம் புளிகோரை. இது வந்து கேபேஜ் கறி. இது பகாரா ரைஸு. இது குத்து வெங்காய. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் எல்லாமே டேஸ்ட் பார்க்கணுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கேன். நெய் விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. கேசரி நல்லா இருக்கு. மற்றது துளியோண்டு சிந்தக்காய பச்சடி. சிந்தக்காய ப்ளஸ் அது பேர் என்ன, ரெட்டு மிர்ச்சி. சிந்தக்காய ரெட்டு மிர்ச்சி பச்சடி டேஸ்ட் பண்ணுறேன். துளியோண்டு சிந்தக்காய ரெட் மிர்ச்சி பச்சடி சாதம். சூப்பராக இருக்குது. டொமேட்டோ பச்சடி தான். இதில் எள்ளு வேர்க்கடலாம் வச்சு எடுத்துருக்கா. இதில் வேர்க்கடலை எள்ளு ஜீரகம் இதெல்லாம் அவள் மசாலாவில் கண்டிப்பாக இருக்கும். எந்த பச்சடியாக இருந்தாலும் இது போட்டு அரைப்பா. ஸோ அப்படி தான் எள்ளு வேர்க்கடலை ஸ்மெல் நல்லா வருது. டொமேட்டோ போட்டு அரைச்சிருக்கா. சூப்பராக இருக்கும் பச்சடி. பொடி சாதம் அடுத்தது. இது என்ன பொடி தெரியுமா, ஃப்ளாக்ஸ் சீடு. இது பாருங்கள், ஃப்ளாக்ஸ் சீடு இருக்குல்ல, ஆலிவ் சொல்லுவாள் அதை. ஃப்ளாக்ஸ் சீட் பொடி, எள்ளு பொடி, ஃப்ளாக்ஸ் சீட் பொடி. இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எள்ளு இல்லை, ஃப்ளாக்ஸ். உடம்புக்கு நல்லது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கு. உடம்புக்கு நல்லது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது, கரெக்டாக நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ புளி சாதம் டேஸ்ட் பண்ணுறேன். புளி சாதம் சூப்பராக இருக்குது. எப்பவும் அந்த மாதிரி தான், இந்த டேஸ்ட் மாறவே மாறாது, நல்லாயிருக்கு. இதுக்கு குத்து வெங்காய கூரை தான் தொட்டுக்கிறதுக்கு. இது என்னது ப்ளைனாக இருக்கும், அதில் கொஞ்சம் மசாலா போட்டுக்கிறதுனால குத்து வெங்காய ஜீரா ரைஸ். எனக்கு இந்த குத்து வெங்காயம் எப்போவுமே பிடிக்காது. இதில் கொஞ்சம் ஸ்வீட்டு, இந்த வேர்க்கடலை எள்ளெல்லாம் அரைச்சி போட்டிருக்கா. எனக்கு பிடிக்கல, பட் ஜீரா ரைஸ் நல்லாயிருக்கு, மசாலாலாம் இல்லாமல். இது கொஞ்சம் மசாலா வாசனை இருந்தால் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, அதனால எனக்கு பிடிக்கல, வாழ்க்கைலாம் பிடிச்சிருக்கு அந்த இதில். ஸோ ஜீரா ரைஸ் சூப்பராக இருக்குது. இப்போது பருப்பு சாதமும் எப்போவும் எனக்கு பிடிக்கும். இந்த ஊர் பருப்பு பச்சடி பருப்பொடி பிடிக்கும் எனக்கு. மீதி எதுவும் குழம்பு ரசம்லாம் நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன் இவரோடது. ஏன்னா அதில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், ஏதோ நம்ம மசாலா வேறு மாதிரி இருக்கும், அதனால் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் பருப்பு சாப்பிட்றேன். பருப்பு எப்போவுமே பிடிக்கும், சூப்பராக இருக்கும் பருப்பு. பருப்பு சூப்பராக இருக்குது. பாலக்கூரை பப்பு தான் அது, பாலக்கீரையில் பருப்பு பண்ணியிருக்கான். சாம்பார் சாதம் அடுத்தது. இதில் என்னென்ன போட்டிருக்கான்னா வெங்காயம்,
அப்புறம் வந்துட்டு இது என்ன காயின்னு தெரில, தோசைக்காய், முருங்கைக்காய், அப்புறம் இன்னும் ஏதோ காய் போட்டிருக்கா. சாம்பார் பரவாயில்ல. இன்னொரு கறின்னு ஒன்று கொடுத்துருந்தா, அது ஒரே மசாலா எனக்கு பிடிக்கல, அது நான் சாப்பிடல. அப்புறம் குத்து வெங்காயம் நான் சாப்பிடல. அதுக்கப்புறம் ரசம் கொடுத்துருக்கா, மோர் கொடுத்துருக்கா, அவ்வளோதான். ரசம் நல்லாயிருக்கும் இந்த ஊரில், அது எனக்கு பிடிக்கும். ரசம் சாதம் போட்டுருக்கேன். குழம்புல கொஞ்சம் ஸ்வீட் அறிஞ்சது மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பார்க்கும்போது ஸ்வீட்டாக தெரியல, நான் சாப்பிடும்போது ஸ்வீட்டாக இருந்தது ஒரு மாதிரி. எனக்கு வந்து பிடிக்கல சிலது. ரசம் சாம்பார், ரசம் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ரசமும் கூட கொஞ்சம் ஸ்வீட்டாக தெரியுது, பரவாயில்ல. பட் எனக்கு குழம்பு, இந்த குத்து வெங்காயம், இந்த மசாலா கறி எனக்கு பிடிக்கல. ஆனால் இவாள்லாம் சாப்பிடுவா, இந்த ஊரில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கொஞ்சம் ஃபுட்டு செட் ஆகாது, அதனால் அதெல்லாம் மட்டும் நான் அப்படியே வச்சிட்டேன் ஓரமாக. எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்ததுன்னா, இந்த பச்சடி, டொமேட்டோ பச்சடி, பருப்பு, அந்த பொடி பிடிச்சிருந்தது, பருப்பு பிடிச்சிருந்தது, இந்த பச்சடியும் பிடிச்சிருந்தது. என்னது, சிந்தக்காயை ரெட் சில்லி பச்சடி பிடிச்சிருந்தது. ரசம் ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு குழம்பெல்லாம் பிடிக்கல, நான் பாத்து குழம்பு மாதிரி இல்லை, அதனால் அதெல்லாம் வச்சுட்டேன், நான் சாப்பிடலை. அடுத்து நான் டைரெக்டாக தயிர் சாதம் சாப்பிட்றேன். இதுதான் சரி. உங்களுக்கெல்லாம் இந்த சில பேருக்கு பிடிக்கும்னா, அவளுக்கு இந்த மசாலா ஸ்மெல் இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா அவளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபேமஸான கடை தான் அது. ஸோ அதை உங்கள்கிட்ட காட்டலாம், இந்த ஊர் டிஷ்ஷஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியா. அதனால தான் உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நான் சாப்பிடும்போது ஜீரா ரைஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அந்த பேக்கெட்டில் வந்தது ஜீரா ரைஸ். ஆனால் நான் உங்ககிட்ட காட்டும் போது பகாரா ரைஸ்ன்னு சொல்லியிருப்பேன். பகாரா ரைஸ் கிடையாது, அது ஜீரா ரைஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ